சொல்லுகிற மருத்துவர் ஐயா, தமிழின போராளி மருத்துவர் ஐயா, சமூக நீதியை வென்றவர், சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க சொல்லி சட்டத்தை இயற்ற வைத்த மாபெரும் தலைவர். இதோ உங்கள் மத்தியில் நம்முடைய மருத்துவர் ஐயா. 50 ஆண்டு கால அயராத உழைப்பு. இப்பொழுது வன்னியர் சங்க கொடியை ஏற்ற போகிறார். இதே போல கிராமம் கிராமமாக சென்று இளைஞர்களை நல்வழிப்படுத்தியவர், வளர்த்தவர். இந்தியாவிலே 1 கோடி வன்னிய இளைஞர்களை ஒன்றுபடுத்தி காட்டிய ஒப்பற்ற தலைவர் இதோ உங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கிறார். ஆர்ப்பரிக்கின்ற மக்கள் வெள்ளத்திலே இப்படிப்பட்ட ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலே இதோ நம்முடைய காவலர் தெய்வம், நமக்காகவே உழைத்தவர், 50 ஆண்டு காலமாக உழைத்தவர், இறுதி வரை உழைப்பேன் என்று சொன்னவர், இடஒதுக்கீட்டை நமக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கு வாங்கி கொடுப்பேன் என்று சொன்ன அற்புத தலைவர், நம்முடைய காவல் தெய்வம், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இதோ வருகிறார். ஆர்ப்பரிக்கின்ற அலைகடலான மக்கள் வெள்ளத்தின் முன்பாக நம்முடைய கொடியை, ஈனமான கொடியை, பட்டொலி வீசி பறக்கக்கூடிய கொடியை ஏற்றுவதற்காக மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மாநாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கையசைத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ நம்முடைய அருமை தலைவர், நீதியை கேட்டவர், ஒற்றுமையை வளர்த்தவர், களம் கண்ட நல்லவர், மீண்டும் பல களங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உரிமை கோரும் மக்களுக்காகவும் உழைத்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஓயாது போராடி வரக்கூடிய அருமை தலைவர் ஐயா அவர்கள் இதோ மாநாட்டிலே எழுச்சி உரையாற்றுவதற்காக இன்றைக்கு புகழ்பெற்ற இந்த மாநாட்டை, வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டை நடத்தி காட்டுவதற்காக இதோ வருகிறார். மருத்துவர் ஐயா சின்னையா தவிர தயவு செய்து எல்லாரும் ஒதுங்கி போங்க. இதோ நம்முடைய இனமான கொடியை ஏற்றி வைப்பதற்காக பாமகவின் சித்திரை முழுநிலவு எழுச்சி மாநாடு தற்போது மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர். நம்முடைய காவல் தெய்வம் இதோ வன்னியர் சங்க பாமகவின் சித்திரை முழுநிலவு எழுச்சி மாநாடு தற்போது மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சுமார் 100 தன்னகிரில்லா தலைவனின் கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பலன் ஐயா உருவாக்கிய கொடி இதோ பட்டொலி வீசி பறக்கிறது. நம்முடைய மஞ்சள் கொடி, அக்கினி கலசம் பொருந்திய மஞ்சள் கொடியை இதோ நம்முடைய தமிழின தலைவர், அனைத்து சமுதாய மக்களுக்கு உரிமை கோரிய தலைவர், 50 ஆண்டு கால உழைப்பை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டிருக்கிற தலைவர், சமீபத்திலே ஜாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்க வைத்து சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லாமலே சட்டங்களை திருத்திய மாமனிதர் அருமை தலைவர் ஐயா அவர்கள் என்னுடைய கொடியேற்றுகிறார். வன்னியர் சங்கத்தின் கொடியை ஏற்றுகிறார். இதோ நமது இனமான கொடி, நம் சமுதாய கொடி, ஐயா உருவாக்கிய கொடி, 1 கோடி இளைஞர்களை உருவாக்கிய கொடி, தனி பெரும் சமுதாயத்தில் தன்னகரில்லா கொடி. உழைப்பு ஒன்றையே மூலதனமாக கொண்டு வருந்தி வாழும் மக்களுக்கு உரிமையை பெற்றுத் தருவதற்காக அயராது பாடுபட்ட மாபெரும் தலைவன் மாநாட்டு பந்தலிலே இதோ கொடியினை ஏற்றி வைக்கிறார்கள். இதோ நமது கொடி, நம் சமூகத்தின் கொடி. பட்டொலி வீசி பறக்கிறது. சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழாவில் ஐயாவின் திருக்கரங்களாலே, போராளி ஐயாவின் திருக்கரங்களாலே, நான் போராளி என்று அழைப்பதைத்தான் விரும்புவேன் என்று சொல்லுகிற ஐயாவின் திருக்கரங்களாலே நம்முடைய இனமான கொடி இதோ பறக்கிறது. நம்முடைய குடும்ப தலைவர், நம்மை எல்லாம் இணைத்தவர், காலம் காலமாக உழைத்து உழைப்பை ஒன்றையே நமக்கு கொடுத்தவர், சிறைச்சாலை ஏகியவர், ஐயா ஏற்றி வைத்த வன்னியர் சங்கத்தின் கொடி இதோ உழைக்கும் மக்களுக்கான கொடி. இது இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்த இவர் உழைத்த உழைப்பு கொஞ்சமா நெஞ்சமா?
அதன் பயனாகத்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே வன்னியர் சங்கத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களைப் போல வேற எந்த அமைப்பிலும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு இளைஞர்களை உருவாக்கி வைத்தவர் தன்னுடைய அயராத உழைப்பாலே. இதோ நம் தலைவர், குடும்ப தலைவர், காவல் தெய்வம், தனிப்பெரும் சமுதாயத்தின் தன்னிகரில்லா அடையாளம், தமிழின போராளி மருத்துவர் ஐயா. உச்சிவானிலே பறக்க போகும் வன்னியர் சங்க கொடி நமக்கான இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் சித்திரை பெருவிழா, வன்னிய இளைஞர் பெருவிழாவில் வன்னியர் சங்கத்தினுடைய முகப்பு கொடியை ஐயா அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் ஐயா வளர்த்த பிள்ளைகள், ஐயா வளர்த்த பிள்ளைகள் தானே. கட்டுப்பாடு, ராணுவ கட்டுப்பாடு, ஒரு மாநாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்களை அடுக்கி தந்தவர் நம்முடைய ஐயா அவர்கள். அதற்கு இணையான மாநாடாகத்தான் கட்டுப்பாடோடு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டை நடத்துங்கள் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஐயா கட்டளையிட்டார். இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு அன்புமணி கண் விடல் ஐயா அவர்கள் இப்பொழுது கொடியேற்றி இருக்கிறார். உங்களுடைய பலத்த கரவொளி விண்ணை பிளக்கட்டும், வான் அதிரட்டும். இன்று ஏற்றப்பட்டிருக்கிற இந்த கொடி நாளை கோட்டையிலே கொலுவிற்றிருக்கிற கொடி, ஐயாவாலே உருவாக்கப்பட்டு வழிநடத்தி இந்த மாநிலத்தை வழிநடத்த போகும் கொடி இது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பகல்காமிலே ஊடுருவினார்கள். சுற்றுலாவுக்கு சென்ற இந்திய பெருமக்களை சுட்டுக் கொன்றார்கள். இந்த போரில் நாம் எடுத்த நடவடிக்கைகள் இருந்தாலும் இன்றைக்கு பகல்காம் தீவிரவாதிகள் எடுத்த அந்த தீவிரவாத தாக்குதலாலே மாண்டு போன, இறந்து போன அந்த அன்பு நெஞ்சங்களுக்கு, அந்த சொந்தங்களுக்கு நினைவு கூறுகிற வகையிலே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியை நாம் செலுத்துவோம். அவருடைய உயிர் தியாகம், தீவிரவாத கொடுமைகளுக்கு எதிராக இதோ மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி. அடுத்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. இயல்பான நிலைமைக்கு நீங்கள் திரும்பலாம். தயவு செய்து எல்லாரும் அவரவருடைய இருக்கைக்கு போய் அமருங்கள். இன்னும் நிறைய லட்சக்கணக்கானவர்கள் உள்ளே நுழையாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் நீங்கள் இடைமறித்துக் கொண்டிருக்கிறீர்கள், வழிமறித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தியதோடு இந்த பாமகவின் சித்திரை முழுநிலவு எழுச்சி மாநாடு தற்போது கொடியேற்றத்துடன் வெற்றிகரமாக தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவீன்குமார். நவீன் வணக்கம். தற்போது அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நவீன் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த தேர்தலை பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் மணியத்தில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் எழுச்சி பெருவிழா மாநாடு நடைபெற்று வருகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய மாநாடு தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டின் கொடியை அவர் ஏற்றி துவங்கி வைத்திருக்கிறார். இந்த மாநாட்டில தமிழகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த மாநாட்டு பகுதியில துவங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து மாநாட்டிற்கு அவர்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு தற்போது நடைபெற்று வருகிறது.
இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான தொண்டர்கள் இந்த பகுதிக்கு வந்த வண்ணமாக இருக்கின்றன. சுமார் 2 லட்சம் சேர்கள் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த சேர்கள் முழுவதுமாக நம்பி காணப்படுகிறது. தொடர்ந்து பாமக தொண்டர்களின் வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இந்த மாநாட்டின் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை ஸ்தம்பித்து போயிருக்கிறது. சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பாதுகாப்பு பணிக்காக 5000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மாநாடு துவங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. பாமகவின் சித்திரை முழுநிலவு எழுச்சி மாநாடு தற்போது மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவில் 2 லட்சம் தொண்டர்கள் நம்முடைய உரிமையை பெற்று குடை சொல்ல தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த மைன் நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி தான். இந்த மாநாட்டிலே புதிதான ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை இன்றைக்கு இந்த கலைஞர்கள் செய்து காட்டுகிறார்கள். ஆண்டோ 1987 செப்டம்பர் 17ஆம் தேதி உலகமே வியந்து பார்த்த சமூக நீதி போர் தொடங்கிய நாள். போர்க்குணம் கொண்ட சத்திரிய வம்சத்தவராலும் இதற்கும் துணிந்த நெஞ்சுரம் கொண்ட மாவீரர்களாலும் மருத்துவர் ஐயாவின் தலைமையில் தொடுக்கப்பட்ட உரிமை போர். உரிமை கேட்டு அகிம்சை வழியில் வந்த மாவீரர்கள் மீது காவல்துறை காட்டுமிராண்டி துறையாக மாறி அடக்குமுறையை ஏறிவிட்டது. அடக்கினால் அடங்கி நிற்கும் கூட்டமாயுது நெஞ்சை நிமிர்த்தி காட்டி நின்ற கூட்டம். ஈவு இரக்கம் இல்லா காவல்துறையோ கண்மூடித்தனமாக காக்கை குருவிகளை சுடுவது போல் சுட்டு தள்ளிய போதும் நெஞ்சை பிளந்து காட்டி வீர மரணமடைந்த கூட்டம் டாக்டர் ஐயாவின் கூட்டம். ஆம், 21 வீர உயிர்களை ரத்தமும் சதையுமாக உரிமை போரில் இழந்து சமூக நீதி கேட்ட கூட்டத்தின் கதைதான் இது. இன்றைய முக்கிய செய்திகள். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பதில் தாமதம் காட்டுவதால் மத்தியிலும் மாநிலத்திலும் இடஒதுக்கீடு கேட்டு 1 வாரம் சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்தார் டாக்டர் ஐயா. பாத்தீங்களா ஐயா, மயிலே மயிலே இறகு போடுனா போடாது. நமக்காக டாக்டர் ஐயா நிக்கிறாரு, அவரோட நாம நிப்போம். நாம யாருன்னு உலகத்துக்கே காட்டுவோம்.
பாமகவின் சித்திரை முழுநிலவு எழுச்சி மாநாட்டில் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் பாமகவின் சித்திரை முழுநிலவு எழுச்சி மாநாடு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்ப்போம். தந்துதானே வந்தது இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல. உங்கள் 21 உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது. வன்னியர் மட்டும் வாழ்ந்திடல்ல, அனைவருக்கும் பயன் தருவது. 108 ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது. எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது. ஐயா ஏற்றிய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மாற வேண்டும் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்சி வர வேண்டும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அன்புமணி அவர்கள் முதலமைச்சராக வந்தால் பிள்ளைகள் படிப்பதற்கு இலவச கல்வியை கொடுப்போம். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம். இன்னுயிர் தந்து இனமானம் காத்த
வன்னியர் குல சிங்கங்களே, எண்ணிய செயலை எண்ணிய படியே நடத்தி முடித்த தங்கங்களே, எங்கள் வன்னியர் சங்கத்தின் அங்கங்களே. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது, இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையா. பாமகவின் சித்திரை முழுநிலவு எழுச்சி மாநாடு தற்போது மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியில் தற்போது பல்வேறு கலை நிகழ்ச்சிகள்லாம் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். இதைத் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் மாநாட்டு நிகழ்வில் நடைபெற இருக்கிறது. பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் போன்றவரெல்லாம் பேச இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இளைஞர்களுக்கு களங்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது. தயவு செய்து மற்ற நல்ல வழிகாட்டக்கூடிய இளைஞர்கள் அவர்களை கண்டிக்கவும் தயவு செய்து மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவீன்குமார். நவீன், வணக்கம். தற்போது இந்த மாநாடு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த மாநாட்டோட நிகழ்ச்சி நிரல் பத்தி சொல்லிருங்க. என்னென்ன நிகழ்வுகள் இந்த மாநாட்டில் இன்று நடைபெற இருக்கிறது, அது தொடர்பாகவும் பதிவு பண்ணுங்க நவீன். வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தை பகுதியில வன்னியர் இளைஞர் எழுச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில ஏற்பாளர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாநாட்டின் தலைவராக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும், அதே போல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வரக்கூடியது. தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சியில நடைபெறுகிறது. முன்னதாக மேடைக்கு வந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் 100 அடி கொடிக்கம்பத்துல வயிறு கொடியை ஏற்றினார். தொடர்ந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மஞ்சள் உடை அணிந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட 26 பேருக்கு மௌன அஞ்சலியானது செலுத்தப்பட்டது. தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு குறித்த குறும்படமும் இந்த மாநாட்டில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து வன்னியர் சமுதாயம் குறித்தான ஒரு குறு நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டது. தொடர்ந்து இடஒதுக்கீடு தியாகிகளை நிறைவு கூறக்கூடிய வகையில நடைபெற்ற நிகழ்ச்சியை இவர்கள் தற்போது கண்டுகளித்து வருகின்றனர். தொடர்ந்து பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் மேடையில் பேச இருக்கிறார். சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. இதுல முக்கியமான தீர்மானங்களும் இடம்பெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கூடுதலாக ட்ரோன் ஷோவும் நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து ட்ரோன் ஷோவும் இந்த மாநாட்டு இதுல நடத்தப்போது சற்று நேரத்தில் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மேடையில் விழா மேடையில